இப்போ இந்த பனிக்காலத்தில் வந்து எல்லாருக்கும் இருமல் சளியாக இருக்குது. நம்ம அது வீட்டிலேயே வந்து மூலிகையை வச்சு எப்படி ஒரு கஷாயம் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து வெத்தலை கொடி வந்து வச்சுருக்கேன், அது நல்லா வளர்ந்துருக்கு. அதில் 2 பறிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெத்தலை செடி வந்து எவ்வளோ நல்லா வந்து முளைச்சிருக்கு பாருங்கள், அருமையாக முளைச்சிருக்கு. இதில் நம்ம வந்து பறித்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கஷாயம் வைக்க போகிறோம். இப்போ இதை பறிச்சுக்கலாம். இது வந்து நாட்டு வெத்தலை. பாருங்கள், அருமையான இருக்குது வெத்தலை. இதில் ஒரு 5 வெத்தலை பறிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓமவல்லியை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். ஓமவல்லி பாருங்கள், வீட்டிலே வச்ச ஓமவல்லி இவ்வளோ நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கு. இப்போ இதில் ஒரு 5-6 பறிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், ஓமவல்லியில் பறிக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. வாங்க எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்கள், என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பனங்கல்கண்டு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெத்தலை ஒரு 3 வெத்தலை. இது ஓமவல்லி வேலை வந்து ஒரு 5-6 இலை பறித்து வச்சுருக்கேன். மிளகு, இது வந்து பசு மஞ்சள் நம்ம பொங்கல் கட்டும்ல அந்த மஞ்சள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம சீவிக்கிற போகிறோம். இப்போ பசு மஞ்சளை சீவிக்கலாம். தோல் நல்லா கழுவியாச்சு, அதனால் நீங்கள் அப்படியே தோலோடையே சீவலாம். இப்போ பாருங்கள், மஞ்சளை சீவி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, மிளகு வந்து ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ மிளகு வந்து தட்டியாச்சு. இப்போ இந்த வெத்தலையை வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அப்படி இந்த ஓமவல்லியும் அதே மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நச்சு போட்டிங்கன்னா நல்ல எசன்ஸ் இறங்கும். மஞ்சளை இதிலே போட்டுடலாம். இது வந்து சளிக்கு நல்லா கேட்கும். இந்த பனிக்காலத்தில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி 1-2 தட்டுங்க. உடனே தட்டியாச்சு. இப்போ இதை அப்புறம் நம்ம தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியிலே போட்டுடலாம். இப்போ பனங்கல்கண்டு இதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி விடட்டும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், கொதிக்கும் போது எவ்வளோ ஒரு மணமாக இருக்குன்னு. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளியெல்லாம் காணாமல் போயிடும். நம்ம வீட்டில் இருக்க வந்து மூலிகையை வச்சே நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். அப்படி டீ காப்பிக்கு பதிலாக இந்த மாதிரி சூடாக குடிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். நல்லா கொதித்து எல்லா எசன்ஸுமே இறங்கிருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். பாருங்கள், கொதிக்கும் போது எவ்வளோ வாசமாக இருக்குன்னு. இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு இருத்துக்கலாம்.